கணபதி சுரேஷ் சார். சார் எங்களுக்கு முதல்ல ரொம்ப இது ஆச்சரியம், நாங்கள் ரொம்ப வருத்தத்தை பதிவு பண்ணுறோம். சரியா, இது அந்த குடியிருப்பு அந்த சைடு போகும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு குடியிருப்பு சார். நிறைய பெரிய பெரிய சமூகத்தில் ரொம்ப உயர்வான மதிப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கே வீடு வாங்கியிருக்காங்கன்ட்டு எங்களுக்கு தெரியும். இது எப்படி சார், ஏமாந்துட்டீங்களா, ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்களா? ஆக்சுவலி உங்களை மாதிரி தான் எங்களுக்கு அது ஒரு கனவு ப்ராஜெக்ட் தான் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராமமும் ஒரு நகரமும் இணையிற ஒரு அற்புதமான சூழ்நிலையில் ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு அற்புதமான அப்பார்ட்மெண்ட்டுன்னு நம்பி தான் நாங்கள் எல்லாருமே போனோம். எல்லா பேப்பர்ஸுமே பார்த்தோம் நாங்கள். ஏன்னா அலையன்ஸ் பேரில் பட்டாலாம் இருந்தது, சிஎம்டி அப்ரூவல் இருந்தது. நாங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணோம், பேங்க் லோனும் அப்ரூவல் தான் பண்ணாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதில் தெரியல. எதுக்கு இந்த மாதிரி பெரிய நிறுவனத்தை போய் வாங்குகிறோம் அப்படின்னா, அங்கே வாழ்வாதாரங்கள் நல்லாயிருக்கும், அங்கே இருக்கிற சொசைட்டியில் நம்ம குழந்தைங்க நல்லபடியாக வளரலாம், அங்கேயே ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் க்ளப் ஹவுஸு. ஸோ ஒரு எவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையிலும் ஒரு அமைதியான நகரமாக எங்களோட ஆர்ச்சி ஸ்ப்ரிங்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த பில்டர் கூட கொஞ்சம் டக் ஆஃபார் இருந்தது ஆரம்பத்துலேருந்தே. ஏன்னா அவங்க ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணலை, மெயின்டெனன்ஸை விட்டு கொடுக்காமலும் இருந்தாங்க. அதுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கெலாம் போனோம், நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி தான் பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் பெருசு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு தலையில் இடியாக இறங்கினது தான் ஜனவரி மாதம் எங்கள் ஒன் ஆஃப் த ஓனர் வீடை ரீசேல் பண்ண போகும்போது, ரீசேல் பண்ண முடியாது ஏன்னு கேட்டப்போ டெம்பிள் லேண்ட்ஸ்னு ஐடென்டிஃபை ஆகிருக்கு, அதனால் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய்ட்டு என்ஓசி வாங்கிட்டு வாங்க, ஏன்னா பட்டா இப்போ உங்கள் பேரில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது எங்களுக்கு அந்த ஓனர் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கடுத்த ஒரு 3-4 ரீசேல் போகும்போது பிரச்சனை பெருசாகும்போது எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தப்போ நாங்கள் பில்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி ஒரு 6 months முன்னாடியே எங்களுக்கு தெரியும் சம் இஷ்யூ போயிட்டுருக்குன்னு. நாங்கள் அதே கேஸில் இம்ப்ளீடும் ஆயிருந்தோம். அப்போவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பட்டா விஷயத்தில் டிஆர்ஓட ஆர்டர் தான், அந்த ஜட்ஜுக்கு கொடுத்த ஆர்டரில் என்ன சொன்னாங்கன்னா, டிஆர்ஓ ஆர்டரில் உள்ளே போக விரும்பலை, பில்டர் சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் இதை பார்த்துக்குறோன்னு சொன்னதுனால நான் ஃப்ரீ அலோவ் டு கோ ஃபார் சிவில் சூட்டுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு செப்டம்பரில். அப்போவே நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் அசோசியேஷன் சார்பில் அவங்களுக்கு மெயில் அனுப்பணும் பில்டருக்கு. பில்டரை மேனேஜிங் டைரக்டரையோ டைரக்டர்ஸோ நீங்கள் எப்போவுமே கான்டாக்ட் பண்ண முடியாது, அவங்க ஸ்டாஃபை வச்சு தான் எங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணுவாங்க. இவன்டும் இது 2500 கோடி ப்ராஜெக்ட்டு. நாங்கள் எல்லாருமே அவங்கள தான் எலெக்ஷன் ரன் பண்ணி என்னைய பிரசிடெண்ட்டாக அந்த எலெக்ஷனில் எல்லா மக்களும் சேர்ந்து ஓட்டு எடுத்து எங்களை ஃபார்ம் பண்ணதே அவங்க தான். ஆனால் எங்களையே அவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல, சந்திக்கவும் மாட்டாங்க. பில்டரே என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் சந்திப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் சார். ஆமாம். ஸோ அந்த பில்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா, எங்கள் ஆட்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் 2-3 வீடை கொடுப்பாங்க, இல்லை அடுத்த ப்ராஜெக்டில் கம்மியான ரேட்டில் கொடுத்துட்டு அவங்கள லாயலிஸ்ட்டாக மாற்றிட்டு அவங்க மூலமாக எங்களுக்கு எதிராக எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லா பில்டரும் நார்மலாக பண்ணுறது தான். ஆனால் இவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க. அதேமாரி மெயின்டெனன்ஸ் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்டு போலீஸ் எஸ்பி அந்த மாதிரி ஆட்களை ரிட்டையர் ஆட்களை போட்டுட்டு ஏதாவது ஒன்று நாங்கள் அசோசியேஷனில் போய் கேட்டோம்னா உடனே சிஎஸ்ஆர் எங்கள் மேலே போட்டு விட்ருவாங்க. ஸோ நம்ம நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் குடும்பத்தோடு வசிக்கிறதுக்கும் தான் அங்கே போகிறோம். சரி, பொதுமக்கள் சேவைக்காக நம்ம அசோசியேஷன் மூலமாக போனோம்னா இந்த மாதிரி நிறைய ட்ரபிள்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எதுவுமே ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணல. நாங்கள் ரேராலையும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 300 crores நாங்கள் கிளைம் பண்ணியிருக்கோம் ரேராலேயே. அந்த கேஸை எவ்வளோத்துக்கு டிலே பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ என்னடான்னா, எங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவே 0ன்னு காமிக்குது, டெம்பிள் லேண்டு காமிக்குது, பேங்க் லோனுக்கு போனால் அக்செப்ட் பண்ணுறதில்ல, படிப்பு எஜுகேஷன் லோனுக்குன்னு போனால் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சட்ட சிக்கலில் எங்களை மாட்டியிருக்காங்க. இதை நாங்கள் பேக் ட்ரேஸ் பண்ணி போனோம். அதுக்கப்புறம் தான் பேப்பர்ஸ், லீகல் பேப்பர்ஸ் கேட்டால் கூட கொடுக்கறதில்ல. ஸோ நேற்று டிஜிபி ஐயாவை பார்த்து நாங்கள் மனு கொடுத்துட்டு, நாங்கள் மட்டும் கொடுத்தீங்களா சார்? ஏதாவது அட்டாச்டு எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களா? எவிடன்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது சார். கொடுத்துருக்கீங்களா? பெட்டிஷனோட கொடுத்துருக்கீங்க? இல்லை, பெட்டிஷனோட கொடுக்கல. ஆனால் அந்த லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் அவைலபிள் டாக்குமெண்ட், எங்கள்கிட்ட ஃபுல் டாக்குமெண்ட் இன்னும் ஹேண்ட் ஓவரே பண்ணல. அவங்களே பண்ணவே இல்லை. ஓகே. நேற்று சில 100 ஃப்ளாட் ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க, குடும்பத்தோடு போய் அவங்களோட கட்டுமான ஆஃபீஸில் கோட்டூர்புரத்தில் அர்பன் ரைஸ் ஆஃபீஸ்லேயே உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. சரி. 2 மணிக்கு போனவங்க நைட்டு 9 மணி வரைக்கும் இருந்து லீகல் பேப்பர் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அந்த லீகல் பேப்பர் வாங்கிட்டு நாங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஒரு பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் சார். இதில் மொத்தம் எத்தனை பிளாக் இருக்குது சார்? இது ஒரு 15 ஏக்கருக்கு மேலேன்னு தெரியுது. எத்தனை பிளாக்ஸ் இருக்கும் சார்? இது 8 பிளாக் இருக்குது சார். 8 பிளாக் இருக்குது. அதில் 15 ஏக்கரில் 95 சென்ட் தான் ப்ராப்ளம். ஓகே. மீதி எல்லாம் கொஞ்சம் 95 சென்ட்டுங்கிறது நடுவில் இருக்கா, எங்கேயாச்சும் ஓரமாக இருக்குங்களா?
கிட்டத்தட்ட ஒரு 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 ஓரம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரத்தில் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதுக்கு அப்புறமும் கொஞ்சம் பாத்வேலாம் இருக்குது. அந்த ஒரு பிளான் காப்பி ஒன்று இருக்குல்ல, அந்த பிளான் காப்பி போடுங்க சார். நாங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண ஒரு ஒரு இது ஒன்று எடுத்தோம். அதில் உங்களோட இடத்துக்கு நடுவுலேயே வந்து சிவன் டெம்பிள், அதாவது டெம்பிள்னு வருதுன்னு புரிஞ்சுக்கோங்களேன். அது அந்த இடத்துக்கு உள்ளதான் அந்த 95 சென்ட் வருங்களா சார்? இல்லை சார், இல்லை. இது வந்து ஆக்சுவலி லேக் ஃபேஸிங் சைடில் தான் வருது. இல்லை சார், அந்த கேனல் ரோடு தான். கேனல் ரோட்லேருந்து ஆரம்பமாகுது உங்களுடைய இடம், எனக்கு தெரியும் நல்லாவே. ஓகே. உங்களுக்கு உள்ளார இருக்குது அந்த இடம், பிளாக்ஸு. இந்த இடத்துல தான் வருதா? இல்லை சார், இல்லை. இல்லை, ஆனால் உள்ளார வருது. உள்ளதான் வருது. உள்ளார வருது. இது இன்னொருத்தர் போட்ட பிளானோட காப்பியில வருது சார். தவறுதலா போட்டிருக்காரு. இவங்க தவறுதலா போட்டிருக்காங்க. ஆனா உள்ள கோயில் எல்லாம் எதுவும் கிடையாது. இல்ல இல்ல, கோயில் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா கோயில் லேண்ட் மட்டும் இருக்குது. கோயில் லேண்ட் கூட சொல்ல முடியாது, ஒரு ட்ரஸ்ட் சார், பிரைவேட் ட்ரஸ்டா இருந்தது. இப்போ ஆனா அது ஹெச்ஆர்என்சில வந்து போய் பாத்தீங்கன்னா அது ஹெச்ஆர்என்சி லிஸ்ட் ஆயிருக்கு அந்த ட்ரஸ்ட். ஹெச்ஆர்என்சில லிஸ்ட் ஆயிருக்கு. ஆமா, அதனாலதான் டெம்பிள் லேண்டுங்கிற லைன் வருது. அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணோம்னா இப்போ ஈஸி போட்டு பார்த்தோம்னா டெம்பிள் லேண்ட் வருது. ஓகே சார், இது நீங்க வாங்கும்போது அந்த 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 இடத்தினுடைய பட்டா அலைன்ஸ் நிறுவனத்தின் பேர்ல தான் இருந்ததுங்களா சார்? ஆமா ஆமா. அது எத்தனை முறை மாறி மாறி வந்திருக்கும் சார் இந்த பட்டா குறைந்தபட்சம்? ஆக்சுவலி வந்து கொஞ்சம் பேக் ஸ்டோரி போனோம்னா, இந்த மேப் எடுத்துருங்க. இந்த பேக் ஸ்டோரி போனோம்னா 1920 வந்து ஒரு உயில் வருது. இதுல அந்த உயில்ல இந்த லேண்டர்ல இருந்து வர்ற வருமானத்துல அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னு எழுதியிருக்காங்க உயில்ல. ஓகே. அதுக்கு அடுத்தடுத்தால வந்த வாரிசுகள் வந்து கொடுக்கலன்னு அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க 1972. சரி. அந்த கேஸில் வந்து ஒரு டிகிரி இருக்குன்னு டிஆர்ஓ சொல்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடம் வந்து டெம்பிள் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம், நீங்கள் வந்து லீஸுக்கு தான் எடுத்திருக்கீங்க, ரெண்ட்டு கொடுங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு டிஆர்ஓ. இந்த பிரச்சனையை வந்து கிளப்புறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிளப்புறாரு. இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு தேர்ட் பார்ட்டி தான் ஒரு மனுவை கொடுக்குறாரு, இது அலைன்ஸ்க்கான பட்டா இல்லை, எனக்கு தான் சொந்தமானதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த கேஸில் வந்து ஆடியோ விசாரிச்சுட்டு அலையன்ஸுக்கு இந்த பட்டா சொந்தம், அலையன்ஸோட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு 2014. அப்போ வந்து வீடுகள்லாம் வந்து கட்டலை. இந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு 3 ஃப்ளோருக்கு இது மட்டும் ஸ்ட்ரக்சர் மட்டும் நின்றுட்டு இருக்கு. ஒரு நல்ல பில்டர்னா என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா அந்த 95 சென்ட்ஸை ஒதுக்கி விட்டுருக்கலாம், இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், பொதுமக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹைட் த ஃபேக்ட், அதை மறைச்சி வச்சுட்டு 2014 2025 வரைக்கும் மறைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட வீடை கட்டி விற்கிற வரைக்கும் அதை மறைச்சி வச்சு பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்து டிஜிபி ஐயாட்டியும் அதான் சொன்னோம், இது பியூர்லி கிரிமினல் இன்டென்ஷன். ஏன்னா எங்களோட காசை வாங்குறதுக்காக இந்த உண்மையை மறைச்சிருக்காங்க. 2014 ஆடியோ தெரிந்த பிறகுமே அந்த இடத்துல கட்டடத்தை கட்டியிருக்காங்க. 2014 ஆடியோ வந்து ரிஜெக்ட் பண்றாரு, பட்டாவை கேன்சல் பண்றாரு. இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு 1 வருஷம் இழுத்து ஃப்ரெஷ் என்கொயரி கேட்குறாங்க. திருப்பி வேற ஆடியோ வந்து என்கொயரி பண்றாரு, அவரும் கேன்சல் பட்டான்னு கொடுக்குறாரு. திருப்பி கோர்ட்டுக்கு போறாங்க. எல்லாமே ஒரு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் உட்கார்ந்தேன், நான் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் பாதியில் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டாரு, அதனால எனக்கு ஃப்ரெஷ் என்கொயரி போடுங்க அப்படின்னு டைம் டிலே பண்ணிட்டே இருக்காங்க பில்டர்ஸ். 3வது கட்டடம் ஆகிட்டே இருக்கு. 3வது ஆடியோட்ட வராங்க. 3வது ஆடியோ என்ன பண்றாரு, அலையன்ஸுக்கு தான் அந்த பட்டா அப்படின்னு சொல்லி இவங்க சார்பாக கொடுக்குறாரு. அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்றான், ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு டிஆர்ஓ என்கொயரிக்கு கொண்டு போறான். 2018 டிஆர்ஓ என்ன சொல்லிட்டாரு, இந்த பட்டா இந்த லேண்ட் வந்து சதீஷ்னு ஒருத்தர் தான் கேஸ் போட்டாரு, உனக்கும் இல்லை அலையன்ஸ் உனக்கும் இல்லை, அந்த மட்டுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவர் ஒரு டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணி அப்போவே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷனை. அப்போ எங்களுக்கு வந்து எதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க, ஏன்னா அப்போ வந்து வீடு அவங்க விற்கிற ஸ்டேஜ், அதனால ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. அதில் ஒரு ஸ்டே வாங்கி அந்த ஒரு 3-4 மாதம் மட்டும் நின்றுது. அப்போ நாங்கள் கேட்கும்போது சொன்னாங்க, இது ஒரு மைனர் இஷ்யூ, எங்கள்கிட்ட காசு மிரட்டி வாங்குறதுக்காக ஒருத்தர் கேஸ் போட்டார் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் நம்பினோம். அப்பவும் பில்டரை நம்பினோம், இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் 2025 செப்டம்பரில் வந்த ஆர்டர் தான் சார். என்ன சார் பண்ணுறது? சரி. ஸோ 2025 வந்த ஆர்டரில் அந்த ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு, நான் டிஆர்ஓ ஆர்டரை வந்து நோண்டி பார்க்க விரும்பலை, அதே டயத்தில் இந்த பில்டர் அந்த உஷாராக பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நான் சிவில் கோர்ட்டு போகிறேன்ட்டாரு. உடனே ஜட்ஜ் என்ன சொல்லார், ஓகே நீ சிவில் கோர்ட்டில் போயிட்டு உன்னோட உரிமையை வந்து பாதுகாத்துக்கோன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனால் என்னென்னா அந்த டிஆர்ஓ ஆர்டர் தான் லாஸ்ட் ஆர்டர், அதுக்கு ஸ்டே அப்படியே இருக்குது. அந்த ஸ்டே வந்து லிஃப்ட் ஆகி
டாக்குமெண்ட் இங்கே வந்துருச்சு. 3 மாதம் அப்பீலுக்காக வெயிட் பண்ணாங்க. ஜனவரியில் தே பிளாக் த ரெஜிஸ்ட்ரேஷன். இதுதான் இன்றைக்கி எங்களோட நிலைமை. ஓகே 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 சார். இந்த இதில் சார் இப்போ காமனாக பேசும்போது இப்போ எல்லாரும் பேசுனதுலேருந்து பார்த்தபோது என்ன தெரியுதுன்னா, பில்டர் வந்து ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணலை, நீங்கள் ஒருத்தர் தான் அவர் ஏமாத்திருக்காருன்னு சொன்னீங்களே தவிர மற்றவங்க எல்லாரும் பேசும்போது ரெவென்யூவில் அனுமதி கொடுத்தவங்களும் முறைப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன சார், பில்டரும் ஒன்றும் தப்பு பண்ணல, இப்படியே இல்லை சார், இப்படிதான் பேசுற மாதிரி எனக்கு சத்தியமா எனக்கு அப்படித்தான் ஒரு தோற்றம் வருது. பட்டா கொடுத்துருக்கீங்க, சிஎம்டிஏ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன். 2014 ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிரச்சனை இஷ்யூ வருது, கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஆடியோ என்கொயரிக்கு போகிறாங்க. அப்போவே அவங்களுக்கு தெரியும் இந்த 590 591 சம் இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. புரியுது. அப்போ அந்த பில்டர் வந்து மனசாட்சியோட என்ன பண்ணியிருக்கணும், அந்த 95 சென்ட்ஸில் அப்போ 3 ஸ்டெப்பு தான் ஏறி இருக்கு, பில்லர் வெறும் ஸ்கெல்டான் தான் நிற்கிது. அதில் அப்போ வந்து மேபி 20-30 பேர் புக் பண்ணியிருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு இதை நாங்கள் லேட்டராக தான் டெவலப் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக நீங்கள் உள்ளே நிறைய விற்காமல் இருக்குது அதில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அதை ஒரு எக்ஸ்பிளேட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இடத்துலையும் கட்டியிருக்கலாம். இப்போ 18 ஏக்கர் ஐயா சொன்னார் கூட அப்படியே பார்க்கா மாற்றிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 18 ஏக்கர் ஐயா சொன்னார். ஏற்கனவே அதில் 3 ஏக்கர் வந்து எங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, ஆர்ச்சிட் மால்னு வருது, அங்கே 3 தியேட்டர் வருது, ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 ஏக்கர் தனியாக எடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு பக்கத்தில் தான் அந்த 3 ஏக்கர் இருக்குது. ஸோ 15 ஏக்கராக சுருக்கிட்டாங்க. ஐயா சொன்னார் ரேராவில் வந்து 2024 வீடுகள்னு, ஆனால் 2036 வீடு கட்டியிருக்காங்க. இது சிஎம்டிஏ வயலேஷன் சொல்லி சிஎம்டிஏ வந்து டெமாலிஷன் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்டர் என்னென்ன விதிமீறல்கள் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணியிருக்காங்க. இப்போ 24 வீட்டுக்கு பெர்மிஷன் வாங்கி 2026க்கு பதிலாக 2034 கட்டியிருக்காங்க. அதாவது கிச்சன் வந்து 8 கிச்சன் அதிகமாக கட்டியிருக்காங்க. அது வயலேஷன், சிஎம்டிஏ வயலேஷன் நோட்டீஸே கொடுத்துருக்காங்க. அது மேலே எந்த நடவடிக்கையும் பில்டரும் எடுக்கலை, சிஎம்டியும் அந்த டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்ததோடு அப்படி நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டர் வந்து இதை வந்து கான்சியஸாக வந்து நிப்பாட்டியிருக்கலாம், அழகாக எங்கள் எல்லாரையும் தப்பிக்க வச்சுருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க கேஸை. வந்து 2018 டிஆர்ஓ ஆர்டருக்கு அப்புறம் 7 வருஷம் வாய்தா வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எங்களை வந்து அவங்களோட ஃப்ளாட் எல்லாம் விற்கிற வரைக்கும் பண்ணதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் அது கிரிமினல் இன்டென்ஷன். வேற மற்றபடி நாங்கள் வந்து பட்டாவை அவர் மாற்றினார்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. மேபி அவர் இன்னசென்ட் பையராக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து கான்சியஸாக பண்ணியிருந்தா எங்களுக்கு இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நாங்கள் 40,000 ரூபா லீகல் ஃபீஸ் மட்டும் பில்டர் கொடுத்துருக்கோம். அப்படின்னா 8 கோடி ரூபா கொடுத்துருக்கோம்னா அந்த லாயர்ஸ் எவ்வளோ அழகாக நோண்டி பார்த்துருக்கணும். இவங்க ஆசா சோசியல் சென்டர் வரைக்கும் பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதில் பேப்பர்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட கொடுக்கவே இல்லைன்னோ. நேற்று எங்கள் மக்கள் போய் உள்ளிருப்பு போராட்டம் வாங்கி அந்த பேப்பரை வாங்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து ஒரு டார்க்கன்னா எங்களுக்கு எந்த இதையும் பகிராமல், எந்த தகவலையும் பகிராமல் நாங்களே எல்லாத்துக்கும் ஓடிட்டு இருக்கிற மாதிரி நிலைமையை கொண்டு வந்து விட்டது வந்து பில்டர் தான். எங்களுக்கு இன்னைய வரைக்கும் கார்பஸ் ஃபண்டு கிட்டத்தட்ட 15 கோடி 12 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம். அதிலே இருக்குது வித் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணோன்னே கொடுத்துருவோன்னு இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல. சார் நாங்கள் இந்த ரெராவோட ஆர்டர் படித்தோம் சார். இதில் பைப் லைன் குறித்த தகவலை கொடுங்க, இபி லைன் குறித்த தகவலை எதுவுமே கொடுக்கல சார், இன்னும் கொடுக்கல. அப்படின்னு இந்த ரெராவுனுடைய ஆர்டர் சொல்லுது. இது 2022 ஆர்டரு. உங்களுக்கு அங்க ஒரு பிளம்பிங் ஒர்க்ல பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. நாங்க உடைச்சிட்டே போய் தான் கத்துக்கணும் சார். எங்களுக்கு பைப்பிங் டிராயிங் கொடுக்கல, எதுவுமே ஹேண்ட் ஓவர் பண்ணல. 31 டிசம்பர் 2024 அப்படியே டிராப் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நாங்கள் வந்து 1ஆம் தேதி ஜனவரி எடுக்கிறோம், கேஸ் எல்லாருக்குமே காலையில் யாருக்குமே கேஸ் கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு பில்டரை நீங்கள் லைஃப்பில் பார்க்க முடியாது. 2024 பேர் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ அர்பன் ரைஸுங்கிற ஒரு இன்னொரு நிறுவனத்தை துவங்கி அதில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பில்டரோட இது என்னன்னா, ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து அவங்க போடுவாங்க. நீங்கள் ஏதாவது வாயத்திருந்தீங்கன்னா உங்கள் மேலே சிஎஸ்ஆர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களை மிரட்டி 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 அமுக்கி அமுக்கி வச்சு தான் எங்களை இந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. எங்களோட கிளப் ஹவுஸுக்கு டெபாசிட் 1.5 லட்ச ரூபா நாங்கள் எல்லோரும் கொடுத்துருக்கோம். அதுவே 30 கோடி. அது என்னாச்சுன்னே எங்களுக்கு தெரில. அந்த டெபாசிட்டு கார்பஸ் ஃபண்டு வட்டியோட பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 கோடி, அதுவே 60 கோடி ஆச்சு. மெட்ரோ வாட்டர் இவங்க அப்ளையே பண்ணல, டேங்கரில் இல்லை சப்ளை பண்ணாங்க. அது எதனாலன்னா இங்கே லோக்கலில் எப்பவுமே ஒரு பெரிய ஜென்ரேட்டர் போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பீங்களா? அது எதுக்கு சார்? பைப் லைன் எடுத்து தண்ணி வெளியே போயிட்டே இருக்குமே சம்டைம்ஸ். அவங்க வந்து எதுவுமே அந்த எஸ்டிபி டபிள்யூடிபி எல்லாமே அண்டர் கெப்பாசிட்டி. நாங்கள் போராடி தான் மெட்ரோ வாட்டர் கொண்டு வந்தது, நாங்கள் போராடி தான் கழிவு நீரை வந்து வெளியே அனுப்புறது. இதுக்கு வந்து ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா லோக்கல் பாடிலாம் கவுன்சிலர்ஸ்லாம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் தப்பிச்சு ஓடிட்டுருக்குறோம். எல்லா ரூபாயுமே முதல்ல வாங்கிட்டாங்க. வாட்டருக்கு தனியாக வாங்கிட்டாங்க,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி 120 கோடி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்கோம். ஸோ எதுவுமே எங்களுக்கு சரியாகவே பண்ணலை, அதுதான் எங்களோட வருத்தம். அதில் இது வந்து பேரிடி, இப்போ எங்களுக்கு பண்ணியிருக்கு வந்து பேரிடி. 2014 அவங்க வந்து இதை கற்றுட்டு அந்த 90 சென்ட்டை ஒதுக்கிட்டு இந்த 3 ஏக்கர் எங்களுக்கு மால் கட்ட வச்சதில் 1 ஏக்கர் சேர்த்தி கூட அவங்க கட்டியிருக்கலாம். ஓகே ஓகே சார், நான் நிகழ்ச்சி முடிக்க போகிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதாவது எங்களுக்கு என்னென்னா சார், இப்போ 2018 இதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ரொம்ப இந்த இஷ்யூவை மானிட்டர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக 2-3 மினிஸ்டர்ஸ் வராங்க, 2-3 பேர் வருவாங்கல்ல சார். ரெவென்யூ வராங்க, சிஎம்டிஏ வராங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் 4 மினிஸ்டர் வருவாரு, இபி மினிஸ்டர் எல்லாருமே வராங்க, ஒரு 10 மினிஸ்டர் வந்துடுறாங்க. அதனால ஏதாவது நீங்க கேட்க விரும்புறீங்கனாலும் சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம் சார். இல்லை சார், எங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நிப்பாட்டி இருக்கிறது வந்து 2018 நிப்பாட்டினாங்க, 3 மாதத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸ்டே வாங்கி. இப்போவும் வந்து கண்டிப்பாக பில்டர் அதை மூவ் பண்ணி வாங்கி கொடுத்தா நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த பில்டர் வாங்கினா கூட, ரெஜிஸ்ட்ரேஷனை மாற்றினா கூட, அன்லஸ் இந்த 590, 591 கேஸு கிளியர் ஆகலைன்னா எங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ உயராது. என்றைக்குனாலும் எங்களுக்கு தலைக்கு மேலே தொங்குற கத்தி தான். ஓகே, அதனால் பில்டருக்கு நாங்கள் வைக்கிற ரெக்வஸ்ட்டு, அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், முதல்வர் கூட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லேண்டை வந்து எங்கள் பில்டரை கொஞ்சம் வலியுறுத்தி, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய லேண்ட் வச்சுருக்காங்க, மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்கு இதை பண்ணி நிவாரணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் 2000 குடும்பமும் வந்து என்றைக்கும் நன்றி உணர்ச்சியோடு இருப்போம். எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கு, என்னென்னா இது டெம்பிள் லேண்டு நம்ம வாங்கிட்டோமேன்னு. அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ நாங்கள் ஆக்டிவாக இருக்கும்போதே எங்களால் போராட முடியும். எங்கள் பிள்ளைங்களாம் கண்டிப்பாக இது போராடாது, எங்களுக்கு தெரியும். அதனால் இது எல்லா அமைச்சர் பெருமக்களும், அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணி இந்த மாதிரி ஏமாத்துற பில்டர்கள் மேலே எஃப்ஐஆரும் போட்டு, இன்னும் இதை எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது, எங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும்னு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய ஐடியாக்கள் கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட. வேணாம் சார், ஏன்னா திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு டெம்பிள் அப்படிங்களா யாரும் டிக்ளேர் சார். ரொம்ப நன்றி சார், இண்டிவிஜுவலுக்கான சொத்து தான். அதனால நீங்க குற்ற உணர்வுலாம் உங்களுக்கு வேண்டாம் சார். ரொம்ப நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக ரொம்ப நன்றி சார்.